இருந்துச்சு. அப்போ டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் இந்த இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு. அவர் எழுதின வேர்ல்டு கம்யூனிட்டி உலக சமுதாயம் அப்படிங்கிறது. யூனிட் 3ல் ட்ராமா நாடகத்தில் கிரீஷ் கர்னாடு எழுதின ஃபயர் அண்ட் த ரெயின் நெருப்பும் மலையும், அது மகேஷ் தத்தானி எழுதின 7 ஸ்டெப்ஸ் அரவுண்ட் தி ஃபயர், இந்த ட்ராமா எழுதியிருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரி வந்து ஆர்கே நாராயண் எழுதின அன் அஸ்ட்ராலஜிஸ்டே, இது ஒரு சூப்பரான ஷார்ட் ஸ்டோரி. இதில் என்னன்னா, அவன் வந்து ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கான். அவன் அஸ்ட்ராலஜியில் ட்ரெயின் ஆனவன்ல. இது வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க, ஒரு ஆளுடைய சைக்காலஜி வச்சு ஏமாத்துறாங்க, அதை பற்றி தான் இவர் எழுதியிருப்பார். இந்த அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணிட்டான், சின்ன வயசில் வந்து ஒருத்தனை கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டான். வாட் இஸ் த அஸ்ட்ராலஜர் டூ வென் ஹி வாஸ் யங், ஹி புஷ்ட் எ மேன் இன் டு த வெல். அவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு அந்த ஊரை விட்டு இப்படியாந்துடுறான். அதே ஆள் தான் யாரை கிணத்துல தள்ளி கொன்னோன்னு நினச்சானோ, த சேம் பர்சன்ஸ் கேம் ஃபார் டு த அஸ்ட்ராலஜர்கிட்ட வர்றான். அவன் வந்து இந்த மாதிரி வந்து கேட்கும்போது, இவன் பேர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்னை வந்து ஒருத்தன் கிணத்துல தள்ளியிருப்பான் அதெல்லாம் சொன்னோன்னே he was so surprised. ஏன்னா இவன் தானே அதெல்லாம் செஞ்சது. அந்த மாதிரி அந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, அந்த அஸ்ட்ராலஜிஸ்டே. இது என்னென்னா சைக்காலஜிக்கலாக தான் வந்து எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது மாதிரியும் சொல்கிறது, சாட்டரிக்கல் ஐரானிக்கலாக. அப்புறம் ரஸ்கின் பாண்ட் எழுதின த தீஃப்ங்கிற கதை, கே அப்பாஸ் எழுதின ஸ்பேரோஸ் சிட்டுக்குருவிகள், பிரேம்சந்துடைய த வாய்ஸ் ஆஃப் காட். ஃபிக்ஷன் வந்து முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின 2 லீவ்ஸ் அண்ட் எ பட், இது தேயிலை தோட்டத்தில் உள்ளவங்களை வேலை பார்க்குறவங்கள பற்றி. அதில் வந்து ஒருத்தன் அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் ரேப் பண்ண துரத்துவான், அதெல்லாம் வரும். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் வந்து கிரண் தேசாய் எழுதினது. இதுதான் வந்து இதில் உள்ளது. இந்த இது வந்து ஒரு பேப்பர் பார்த்துக்குங்க. தோருதத்துடைய கேசரை நாற்றி, ஹார்டூன் இந்த மலபார் என்டர்பிரைஸ் ஒபிச்சுவரி, இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. And then we go to the second செமஸ்டருக்கு போமா. செமஸ்டர் 3 அதில் அடுத்த பேப்பரு. இதில் வந்து என்னென்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர், அதாவது அமெரிக்கன் லிட்ரேச்சரு. இதில் வந்து என்னென்னா எட்கர் அலன் போல் எழுதுகிற அனபெல் லீ அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே இவன் லவ் பண்ணி இந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுறா. அந்த ஒரு காஸ்ட்லி ஒரு கோஸ்ட்டு பேய் வர்ற மாதிரி, ஒரு காத்திக்னு சொல்லுவாங்க, பேய் வர்ற மாதிரிலாம் இருந்தால் கோஸ்ட்டு பேய் அந்த மாதிரி இருக்கும். அனபெல் லீ, எட்கர் அலன் போனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு காத்திக் ஒரு பேய் வர மாதிரிலாம் ஒரு அமானுஷ சக்தியெலாம் எழுதுவார் எட்கர் அலன் போ. வால்ட் விட்மேன் வென் லைலக்ஸ் லாஸ்ட் இன் த டோர் யார்ட் ப்ளூம், இது வந்து ஆப்ரகம் இது கெனடி வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட அதுக்கு எழுதுகிற எலிஜின்னு நினைக்கிறேன். எமிலி டிக்கின்ஸனுடைய சக்ஸஸ் இஸ் கவுண்டட் ஸ்வீட்டஸ்ட்டு, ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய மெண்டிங் வால் பொயட்ரி, ஹார்ட் கிரேன் எழுதின போயம் டு புரூக்ளின் பிரிட்ஜ், இ கம்மிங்ஸ் பஃபலோ பில்ஸ், வாலஸ் ஸ்டீவன்ஸோட அனெக்டோட் ஆஃப் தி ஜாப், அண்டு காரல் சான்பர்க்குடைய சிகாகோ, மாயோ ஏஞ்சலோ, இது இப்போ உள்ள ஃபேமஸான ஒரு பொயட் அவங்க. ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ், கூண்டில் அடைப்பட்ட பறவை ஏன் பாடுகிறது, ரால்ஃப் வால்டோ எமர்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ், இது ஒரு ஐகானிக் எஸ்ஸே. இது செல்ஃப் ரிலையன்ஸ், எமர்சன் சேஸ், எமர்சன் அதை பற்றி சொல்லுவாங்க. தோருடைய வேர் ஐ லிவ்டு அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபார், நான் எங்கு வசித்தேன், எதற்காக வாழ்ந்தேன். இது வந்து ஒரு வால்டன் பாண்ட், ஒரு குட்டைக்கு பக்கத்தில் தோரு வந்து செலக்ட் பண்ணி இயற்கையோடு வாழணுங்கிறதுக்காக இந்த குட்டைக்கு பக்கத்துலேயே வாழ்கிறாரு, தனது தேவைகளை குறைத்து கொண்டு மினிமலாக என்ன வேணுமோ அதை வச்சு. சால் பேலோஸுடைய நோபல் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சு. அப்புறம் அமெரி பராக்காவுடைய டச்மேன், அமெரிக்காவுடைய டெனிசி வில்லியம்ஸோட கிளாஸ் மேனேஜர்னா ஒரு பறவைகள் விலங்குகள் அந்த மாதிரி ஒரு கண்ணாடியில் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து கிளாஸ் மேனேஜரி, ஒரு பொம்மை மாதிரி பண்ணுறது தான் கிளாஸ் மேனேஜரி. டெனிசி வில்லியம்ஸுடைய வந்து இதில் வந்து எப்படின்னா, ஒரு பொண்ணை பார்க்க வந்து ரொம்ப பேர் வருவாங்க. அப்போ வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு நினச்சி அவன்கிட்ட தனக்கு யூனிகார்ன் அந்த பொம்மையை கொடுத்தா அவனை உடச்சிருவான். இந்த கிளாஸ் மேனேஜருங்கிறது மனசும் அப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு பேர் லாரான்னு நினைக்கிறேன், ஐ குட் நாட் ரிமெம்பர் த நேம் எக்ஸாக்ட்லி. ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயுடைய ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ், இது ஃபேமஸான நாவல். இது ஒரு லவ் ஸ்டோரின்னு கூட படமாக எடுத்திருக்காங்க. ஒரு சோல்ஜர் ஒரு நர்ஸை லவ் பண்ணி அது மாதிரி வரும். டோனி மாரிசனுடைய ஜாஸ் நாவல். அண்ட் தென்
லிட்ரரி கிரிட்டிசிசம் ரொம்ப டஃப்பான பேப்பர் இது. ஆனால் அது நீங்கள் நல்லா படிக்கணும். அதில் பிளாட்டோவுடைய தி யான் ஃப்ரம் த ரிப்பப்ளிக், இது எழுதுனது பிளாட்டோ தான், ரிப்பப்ளிக் எழுதியிருக்காரு. அரிஸ்டாட்டில்ஸ் பொயட்டிக்ஸ், ஆர்ட் ஆஃப் பொயட்ரி, ஹொரேஸுடைய ஆர்ட் ஆஃப் பொயட்ரி. ஹொரேஸ் தான் வந்து சப்ளைம் பற்றி சொல்லியிருக்கிறவர். லான்ஜானியஸ் தான் சப்ளைம் பற்றி சொன்னவர். இது வந்து பழைய காலத்து புக்கு. இங்கிலீஷ் கிரிட்டிக்கல் ட்ரெடிஷன் வால்யூம் 2 பை எஸ் ராமசாமி அண்ட் விஎஸ் சேத்துராமன். ஒரு பச்சை கலரோ ஒரு ப்ளூ கலரோ ஒரு புக்கு இருக்கும். இதை வச்சு தான் எம்ஏஎல் நடத்துவாங்க. நடத்தும் போது புரியாது. என்னென்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, முதல்ல சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஸ்பான்னு சொல்கிறாங்களே இந்த ஹெல்த் ஸ்பான்னு ஞாபகம் வச்சு அதை எழுதிக்கலாம். சாக்ரட்டிஸ் முதல்ல, அவருடைய ஸ்டூடெண்ட் பிளாட்டோ, அவருடைய ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில். அப்படிங்கிறத ஒரு நிமானிக்ஸ் அந்த வேர்டை ஞாபகம் வச்சிங்கன்னா யார் முதல்ல வருவான்னு வரும். சாக்ரட்டிஸ் ஃபஸ்ட்டு வர்றாரு, பிளாட்டோ அடுத்த வர, அரிஸ்டாட்டில் அடுத்து வர்றாரு. அப்புறம் ஹொரேஸ் அண்ட் லான்ஜினியஸ். ஹொரேஸ் சொல்கிறது தான் வந்து ஆர்ட் ஆஃப் பொயட்ரி, லான்ஜினியஸ் தான் ஆன் தி சப்ளைம். பொயட்ரின்னா சப்ளைமை பற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிலிப் சிட்னியுடைய அப்பாலஜி ஃபார் பொயட்ரி, பென் ஜான்சனுடைய ஃப்ரம் த டிஸ்கவரி, ஜான் ட்ரைடன் அண்ட் எஸ்ஐ அண்ட் ட்ராமாட்டிக் பைசி, டாக்டர் ஜான்சனுடைய ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துடைய ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸ். அவர் லிரிக்கல் பேலன்ஸை வந்து எழுதுகிறாரு. அப்போ அதுதான் வந்து ரொமான்டிக்ஸம் ஸ்டார்ட் பண்ணுது. எஸ்டி கொலரிஜே பயோகிராஃபியா லிட்ரேரியா 1898 1798 தெரியல. அப்புறம் ஆர்னாலுடைய கல்ச்சர் அண்ட் அனார்கி, கலாச்சாரமும் ஒழுங்கற்ற நிலைமை, சட்ட ஒழுங்கின்மை, அனார்கினா லாலெஸ்னஸ். டிஎஸ் எலியட் வந்து மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ். அந்த மெட்டாஃபிசிக்கல் போய்ட்னா ஜான் டன், அவர்களை வந்து மட்டமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஎஸ் எலியட் அதை பற்றி சொன்னோன்னே அவங்க இந்த மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரிக்கு ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகுது. அண்ட் தென் வேர்ல்டு கிளாசிக்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன், ஜி போப் எழுதின திருக்குறள் டிரான்ஸ்லேஷன். உமர் கயாம் வந்து மலை சிறப்பை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் எஸ்கைலேஸ் அகமம்னான், இப்சனுடைய பில்லர்ஸ் ஆஃப் சொசைட்டி, பிரெக்ஸ்டுடைய மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன், லியோ டால்ஸ்டாயோடைய சூப்பர் ஸ்டோரி காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ், இது 12th இருக்குது. ஆண்டன் செக்காவுடைய த பெட்டு, ஃபியோடர் டாஸ்டாவஸ்கி தி ஹானஸ்ட் தீஃபு, தகலை சிவசங்கர் செம்மீன், இது படமாக எடுத்திருக்காங்க. சித்திரப்பாவை, இது நாடகமாக எடுத்துகிறாங்க. நாடகம் போர்ட்ரேட் ஆஃப் அ உமன், இதான் வந்து இருக்குது. அப்புறம் வந்து ரீஜனல் லிட்ரேச்சர் இன் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க. திருவள்ளுவரில் திருக்குறள், பவர் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், ஃபிஷ் இன் தி வாட்டர் இஸ் தர்ஸ்டி, பாரதிதாசன். காளிதாசருடைய சகுந்தலா, ரவீந்திரநாத்தாவுடைய முக்தாதாரா, சிவசங்கர பிள்ளையோட ஸ்கேவஞ்சர்ஸ் தன் தோட்டியின் மகன் அப்படின்னு வந்துச்சு. முன்சி பிரேம்சாந்தோடைய கோதான், இதெல்லாம் வந்து இருக்குது. செமஸ்டர் 3 தான் இதுவும். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி வச்சுருக்காங்க. அப்புறமா இதுவும் செமஸ்டர் 3 தானே. எலக்டிவ் கோர்ஸ் 3 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபார் யூஜிசி எக்ஸாமினேஷன். ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. தட்ஸ் ஆல். அது நல்லா படிங்க, மேற்கொண்டு நம்ம பார்க்கணும். நல்லா குட் ப்ரிப்ரேஷன் ஃபார் த 3rd செமஸ்டர். எக்ஸாம் வந்தாமல் வேறு எதாவது ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கள், ஐ வில் டூ.